கள்ளத்தனமா மது வியாபாரம் பண்ணாங்களா? ஏன் சார்? சொல்லுங்க. சொல்லியே சாமி கண்ணு தெரு கோடம்பாக்கம். சார் இன்ஸ்பெக்டர் ரைட்டா யாருமே இல்லை. வந்த உடனே என்ன அதுக்குள்ள போகலன்னா மாற்றிடுவாங்களா? ஓஹோ சரி சார். ஏன் தேங்க்ஸ். தெரியல பற்றி இந்த வீட்டை அவசரமா சோதனை பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தா நான் வரேன். போங்க அப்போ வாங்க. என்ன விஷயம்? இந்த வீட்டை சோதனை பண்ணணும். எதுக்கு? கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சோர் நீ இங்கே இருக்கு. சாட்சிக்காக நீங்க கூட வாங்க. கமா. ஆமாங்க, இது ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உன் பேர் என்ன? பேர் கேட்கறாங்க. உன் பேர் கேட்கறாங்க. உனக்கு தெரியாது. உன் பேரை சொல்லு. சிவகாமி. இந்த குழந்தை என் குழந்தை. புருஷன் பேரு? புருஷன் பேரை சொல்லு. அதுதான் புருஷன் நாம பிறந்த குழந்தை போல இருக்கு. புருஷன் பேர் சொல்லு. சொல்லு. கைதி அடிக்கக்கூடாது மறந்துட்டியா? உன்னை ஒரு வாரம் சஸ்பென்ஸ் தந்தேன். இந்த பொண்ணு எதுவாக அடிச்சது தப்பு. சார், நான் போலீஸுங்க முதல்ல அடிக்கிறேன். கூட பிறந்த அண்ணனுடைய உரிமை தான் அடிச்சேன். அப்போ நீ தேடிட்டு இருந்த தங்கச்சி இதுதானா? ஆமா. இங்க எதுக்கு வந்துச்சு? கள்ளத்தனமா மது வச்சிருக்கிறதா என் தகவல் இருந்தது. போய் பார்த்தேன். கையும் காலமா பிடிச்சு வந்தேன். எந்த தங்கச்சியை பார்க்கணும்னு நான் உயிரை வச்சிருந்தேனோ அவள் இந்த நிலைமையை பார்த்தா நான் எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நீ அடிச்சத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. ஆனா இந்த தவறை நான் செய்திருப்பேன்னு இவங்க நம்புற மாதிரி நீயும் நம்புறியா? நான் நம்புற தங்கச்சி நான் நம்பவே இல்லை. தங்கச்சி என் மேல ஆணைன்னு எப்ப சத்தியம் பண்ணியோ அப்பவே உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். சந்தேகப்பட்டவங்களை கொண்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சுட்டேன்.
தான் நீ ராஜினாமா செய்ய. இதுக்கு கான்ஸ்டபிள் சரவணன் தான் கடமை செஞ்சுட்டான். ஆனா அண்ணன் சரவனுடைய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் தங்கச்சிக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் வேலை ராஜினாமா செய்கிறேன். ஜாமீன்ல விடுறேன், ராஜினாமா வாபஸ் வாங்கிக்க. என்ன மன்னிச்சிருங்க. என் தங்கச்சியோட கண்ணீர் துடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த வேலையில இருந்து அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றவும் முடியாது. சரவணன், உன் அஃபெக்ஷன் புரியுது. ஜாமீன் பத்திர கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போ. என் தங்கச்சி செய்த உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இதுல இன்னொரு பொண்ணுக்கு பங்கு இருக்கு. அவ வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. வா போலாம். ஆமாங்க, வாங்க போலாம். ஆனா வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஏன் உன் கண்ணீரை துடைக்கத்தானே நான் வேலையை ராஜினாமா பண்ணல. அதுக்கு இல்லண்ணே, எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத தவிர நான் செஞ்சுட்டு இப்ப நான் அதை அணுவணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ கூட சொல்லி காட்டணுமா? அதுக்கு இல்லம்மா, ஏதோ பேச்சு அப்படி வந்தது. இந்த நான் போய் எப்படியாவது முத்த கண்டுபிடிச்சு வந்துடுறேன். அண்ணே, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு. அட்ரஸ் இல்லைங்க, போட்டோ இல்லைங்க, எங்க போய் தேடுறது? சரி, எதுக்கும் போலீஸ் எழுதி வைக்கிறேன். நான் டேரக்ட் முத்த பார்த்துருவேன். கொஞ்சம் அழகான பையன் வைக்கிறான், தூங்கிட்டு இருக்கான். ஜாகிரதா பாத்துக்க. நீ அழுகிட்டே இருக்காத. சரி, போ போ. ஒண்ணு யோசிக்காத, உனக்கு நல்ல முகவெட்டு இருக்கு. என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா. அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு. நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? அவங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா என்னையும் மறந்துட்டு போயிட்டாளே. இதான் உலகம். ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத. சரின்னு ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிகையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதல் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நடிக்க தெரியாது. நான் சொல்லி தரேன். தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்குதான் நான் முதல்லயே மாட்டேன்னு சொன்னேன். பயப்படாத, எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவை இருக்க சொல்றேன். சரிதானே? சரிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? அப்பாடா, நல்ல காலம். நம்ம மட்டும் அவளை போட்டிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? தப்பிச்சோம். அப்போ அந்த வேஷத்துக்கு பழைய முகத்தையே போட போறீங்களா? அதுக்கு அந்த பழைய முகம் தான். அவ தங்கச்சி அந்த மாடர்ன் கே கேரக்டர் இருக்கு, அதுக்கு தான் ஒரு புது முகத்தை பிடிச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அத்தனை அழகா? அழகுன்னு அழகு, அழகுக்கு அவ தான் உதாரணம். யா இத முதல்ல சொல்லலாம். வாயா முதல்ல பாப்போம். இருங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டு புறப்படுறீங்களா? அழகா பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் நினைப்பு எப்படி வரும்? அப்படியா? டைரக்டர், முதல்ல அவளை கேன்சல் பண்ணுங்க. என்னங்க பின்ன என்ன, இந்த உலகத்துல என்ன விட ஒரு அழகு இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் பார்த்திருக்க புதுமுகம் கூட கிட்டத்தட்ட இவங்களே மாதிரிதான். கொஞ்சம் சேஞ்ச், மூக்கு முடியெல்லாம் கூட இப்படித்தான், கொஞ்சம் சேஞ்ச். ஒண்ணு பண்ண, ஹீரோவா என்ன போடு. என்னது? அப்போ ஹீரோக்கு பர்சனாலிட்டியே வேண்டாமா? ஹீரோயின் உன்ன மாதிரி இருக்கும்போது ஹீரோ என்ன மாதிரி தான் இருக்க முடியும். என்ன சோதிக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிகரை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. முடியாது முடியாது, நான் வரமாட்டேன். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. ஷூட்டிங் கேன்சல். நீ என்ன ஹீரோயினா ஷூட்டிங் கேன்சல் பண்றதுக்கு? ஏன் நான் யாரு? நான் யாருங்க? ஃபைனான்சியர் வைஃப். பத்தி எரியுது. என்னட்ட பத்தி எரியுது? பணம் இருக்கு என்கிட்ட. என்ன மாரி என்ன நடக்க முடியும்? உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். சாயமாடு, நீ என்ன எதுக்கெடுத்தாலும் ஏச்சு புசு புசு தலை ஆட்டிட்டு என்னங்க பண்றது? என் தலைவிதி. ஆட்ட வேண்டி இருக்கு, ஆட்டுறேன். நீங்க பணம் கொடுக்கறவங்க, பணம் கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காது சார். இந்த தொழில் இருக்கு. போதும் சார் என்னமோ என்ன கும்பிடுறீங்களா? என்ன இந்த பாருங்க, ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஷூட்டிங் நடத்தலாம். என்னங்க? அந்த பொண்ணு நடிக்கிற ஷூட்டிங்க பார்க்க இவர் வரக்கூடாது. பின்ன அழகினோட வாய ஆன பிறந்துட்டீங்களே, தண்டனை அது. ஆமா, இந்த பாருங்க, அந்த ஷூட்டிங்க்கு நாங்க வரமாட்டோம். நீங்க ஷூட்டிங் நடத்தலாம், போங்க. நான் வர மாட்டேன். போயா ஆங்களே. அப்பா,
இவர் வரலன்னா அந்த கூட்டத்துல நசுங்கி இருப்பேன். ஆமாமா. என்ன ஜனங்க இப்படியா வைக்கிறது? அன்புதாங்களே, அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. வாஸ்தவன் தான் சார். கொஞ்சம் இப்படி வரீங்களா? வரேன், நீங்க உட்காருங்க. நீ எங்க வேலை செய்யற? எனக்கு ஒண்ணும் வேலை இல்லைங்கப்பா. இரு இரு, அதிர்ஷ்டம் ஒன்ன தேடிக்கிட்டு வருது, நீ போறேங்கிறிய. என்ன தேடி வருதா? என்ன சொல்றீங்க? உனக்கு சண்டை செய்ய தெரியுமா? ஏதோ கோலா வந்திருக்கேன். அப்புறம் என்ன சரியா வச்ச? சண்டைக்கு ஆள் வந்திருக்கா? நீ சினிமாவில் ஆக்ட் பண்றியா? எனக்கு நடிக்க தெரியாது. இது என்ன நடிக்க தெரியாது? என்ன நான் யாரு? நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு ஆடுன்னு ஆடும். இதெல்லாம் யாரு? ஏன் தயாரிப்பு தான். அங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அதே மாதிரி உனக்கும் கூட்டம் கூடும், பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். சொல்லுங்க. சரின்னு சொன்னேன். இவ்வளவு சொல்றாரு, சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பழகி போச்சுமா? அப்படியே உங்களுக்கும் பழகி போயிடும். பழப்படி. ஏன் நீங்க நாடகத்துல நடிச்சதே இல்லையா? தெருக்கூத்தாவது ஆக்ட் பண்ணிருக்கியா? நாடகம், தெருக்கூத்து எல்லாம். நான் வந்து அந்த வேலை வேஷம் போட்டு அப்படி மேடையில வந்து பாஞ்சி அந்த வள்ளிகிட்ட போய் காயாத காலகத்தே நின்றுலாவும் அப்படின்னு பாடி அவளை சுத்தி சுத்தி வந்து அவ கைய பிடிச்சி இழுக்கும்போது அவ கை குடம் கீழே விழுந்து உடைய நீங்க அதெல்லாம் பழைய கதைங்க. மனமல என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அவர் கதை சொல்ற விதம் கேட்டதும் எனக்கே கண் கலங்கிடுச்சு. இதுதான் உண்மையான நடிப்பு. அதாவது நமக்கு வேணும். நீ சரின்னு சொல்லுப்பா. பாரு, எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா நான் உன்னை கெஞ்சினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறிய? டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கெஞ்சாங்களா? ஆமா, எல்லா டைரக்டரும் வருவாங்களா? என் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. பெரிய பெரிய எவ்வளவு பேரு. பெரிய அண்ணா நம்ம ஆளுதான். அப்ப சரிங்க, நான் ஆக்ட் பண்றேங்க. கரெக்ட். அப்படி எடுத்துக்க. இவர் தான் நம்ம தேர் திருவிழா படத்துல ஹீரோ. சரி சார். டிரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. மேக்கப் டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார். எப்படி நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நீ மட்டும் எதை வச்சா அவனுக்கு தெரியுமே, உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என் லட்சியம். என்ன?